அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாத காலத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இந்த பள்ளிவாசலில் தராவி தொழுகைக்கு பிறகு ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சியில் நான் தொடர்ந்து இஸ்லாம் கூறும் மனிதநேயம் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இது இன்றைய காலகட்டத்தில் கட்டாயம் பேசப்பட வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இப்போது மக்கள் மத்தியிலே இஸ்லாம் ஃபோபியா என்கிற மாதிரியான ஒரு மாயை உருவாக்கப்பட்டிருக்கிறார். முஸ்லீம் என்றால், இஸ்லாம் என்றால் ஒரு பயத்தை தோற்றுவிக்கக்கூடிய அளவுக்கு ஊடகங்கள், திரைப்படங்கள் எல்லாம் இஸ்லாத்தை தீவிரவாதமாக காட்டிக்கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வெளியிடக்கூடிய திரைப்படங்களில் கூட முஸ்லிம் கதாபாத்திரத்தை, இஸ்லாமிய சமுதாயத்தை குண்டு வைப்பவர்கள், தீவிரவாதிகள், கொலை செய்பவர்கள், போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள் என்பது போன்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி மீடியாக்களின் ஊடாக, திரைப்படங்களின் ஊடாக இன்றைய உலகத்துக்கு காட்டப்பட்டு கொண்டிருப்பதை அவதானிக்கிறோம். இது ஆரம்ப காலகட்டம் தொட்டு இருந்தாலும் இன்று அது ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருப்பது இஸ்லாத்தின் வளர்ச்சியில் ஏற்பட்ட ஒரு பொறாமையாக கூட இருக்கலாம் என்று நமக்கு என்ன தோன்றுகிறது. பொதுவாக இஸ்லாம் என்றாலே அமைதி, சாந்தி, நிம்மதி என்ற அர்த்தத்துக்குரியதுதான் இஸ்லாம் என்ற அந்த சொல்லுக்கு அர்த்தம். இஸ்லாம் என்றால் நிம்மதியின் பக்கம், அமைதியின் பக்கம் மக்களை அழைத்தல் என்று ஒரு அர்த்தமும் இருக்கிறது. ஆக முஸ்லிம் என்றால், இஸ்லாம் என்றால் அமைதிக்கு அர்த்தம் உள்ளவர்கள், அமைதியை பேணக்கூடியவர்கள், அவர்களால் அடுத்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் காப்பவர்கள் தான் இந்த இஸ்லாமியர்கள் என்பது அந்த கொள்கையை தேடி படித்தவர்களுக்கு தெரியும். முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் விமர்சிக்கக்கூடிய அந்த வகையை எடுத்து பார்த்தால், இஸ்லாத்தை அவர்கள் விமர்சிக்கக்கூடிய வகையிலே ஒரு மோசமான ஒரு காழ்ப்புணர்ச்சி உள்ள ஒரு விதம் மக்களிடத்திலே தோன்றலாம். ஆனால் திருக்குர்ஆன் என்பதுதான் முஸ்லிம்களுடைய அடிப்படை வேதமாக இருக்கிறது. அந்த திருக்குர்ஆனை படித்து பார்த்தால், முஸ்லிம்களுடைய கொள்கை என்ன என்பதை எடுத்து பார்த்தால், உலகளாவிய முஸ்லிம்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் எடுத்து பார்த்தால், அந்த மதத்தை மதிக்கக்கூடியவர்களாகவும் அதன் பக்கம் தன்னுடைய கருத்துக்களை கவனிக்க செய்யக்கூடியவர்களாகவும் தன்னையே அந்த மதத்தில் இணைந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் தான் என்ற உலகத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். உலகத்தில் உள்ள மதங்கள் பற்றிய ஒரு ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய நிறைய அறிஞர்கள் இஸ்லாத்தை ரொம்பவும் சிறந்த ஒரு மக்கள் பின்பற்றும் ஒரு மார்க்கமாக, மக்கள் பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரு விடயமாகவே விமர்சிப்பதையும் நாங்கள் காணலாம். காழ்ப்புணர்ச்சி உள்ள ஒரு சிலரை தவிர நடுநிலையாக பார்ப்பவர்கள் இஸ்லாம் என்பதுதான் மனிதனுக்கு வாழ தகுந்த ஒரு விஷயம், ஒரு நல்ல மார்க்கம் என்பதை பறைசாற்றி கொண்டிருக்கின்றார். அண்மை காலமாக தமிழ்நாட்டிலே, இலங்கை, இந்தியாவிலே, யூபியிலே நடக்கக்கூடிய கொடூரங்களை எல்லாம் பார்த்து கீழ் ஜாதி என்று சொல்லி, ஒரே மதத்தை பின்பற்றக்கூடியவர்களில் மேல் ஜாதி, கீழ் ஜாதி என்று அந்த கீழ் ஜாதியிலே இருப்பவர்களை தீண்டத்தகாதவர்கள் என்று கடுமையாக அவர்கள் கொச்சப்படுத்தப்படும் போதெல்லாம் அந்த மக்கள் சாரையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஏனென்றால் அங்குதான் சாதி மத பேதம் இல்லை என்பதை அவர்கள் உணர்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனித நேயத்தை கற்றுத்தருகிறார். மதங்களை தாண்டி, மொழிகளை தாண்டி, நிறங்களை தாண்டி ஒரு மனித நேயத்தை இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிறார். சூரத்து நிசாவினுடைய முதலாவது வசனத்தை அதுக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். 4வது அத்தியாயத்தினுடைய முதலாவது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே என்று அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மனிதர்களையும் அழைத்து, இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும், உங்களை படைத்த உங்களுடைய இரட்சகனை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். உங்களை படைத்த ரப்புக்கு நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்கிறான். அந்த ரப்பு உங்களை எப்படி படைத்தான்? மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா, ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து தான் உங்களை படைத்தான். முதலில் அந்த ஒரு ஆத்மாவிலிருந்து அதன் துணையை அல்லாஹ் தஆலா படைத்தான். முதல்ல அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தேங்கிறான். அதான் ஒரே ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவிலிருந்து அதன் துணையை படைத்தான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், ஆதாம், ஏவாள் அப்படின்னு சொல்லி எல்லா மதத்தவர்களும் அதை சொல்லிக்குவாங்க. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த அல்லாஹ் அவர்களை மண்ணால் படைத்தேங்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணால் படைத்தேங்கிறான்.
அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து அவருடைய மனைவியை படைத்தான். ஒரு ஆணுடைய ஒரு பகுதியாகவே ஒரு பெண்ணை படைத்ததாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுறான். அவருடைய விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். அந்த ரெண்டு பேரிலிருந்து وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً. அந்த ரெண்டு பேரிலிருந்து தான் ஆண்கள் பெண்கள் என்று இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா என்னைதான் படைக்கிறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு வத்தகுல்லாஹ், மேலும் நீங்கள் அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அந்த ரெண்டு பேர்ல இருந்தான் அநேக ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் பல்கி பரவச் செய்தான். அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் தங்களுடைய உரிமைகளை கேட்டுக்கொள்கின்றீர்கள். அந்த அல்லாஹ்வுக்காகவே உங்களுடைய ஒருவருக்கொருவர் உரிமைகளை நீங்கள் கேட்டுக்கொள்கின்றீர்கள். இன்னல்லாஹ் கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறான். இந்த வசனம் சூரத்து நிசாவினுடைய அந்த முதலாவது வசனம் ஒரு மனித நேயத்தை எப்படி சொல்கின்றது என்றால், நாம் எல்லோரும் ஒரு தாய் தந்தையின் பிள்ளைகள் என்பதை அழகாக சொல்லி காட்டிவிட்டோம். அப்ப நமக்குள்ள என்ன மனித நேயம் சொன்னா, இன்னைக்கு என்னுடைய குடும்பம் என்னுடைய சகோதரன் இது எங்கட ஆக்கள் என்றதானே ஒரு மனிதன் நினைக்கிறான். ஒரு மனித நேயத்தை காட்டுறான். இது எங்க ஊராக்கள், இது எங்க மதத்தாக்கள், இது எங்கட பாட்டி, இப்படித்தான் மற்றவன் எல்லாம் என்ன செய்யறான், இறக்கம் காட்ட மாட்டேங்கிறான். எங்கட ஆக்களை மட்டும் பாதுகாத்துக் கொள்றேங்கிறான். ஒவ்வொருத்தரும் அப்படி இருக்கிறான். அவன் மொழி பேசுறவன், அவன் ஊரான், அவனுடைய குலத்தவர், இப்படி என்ன செய்யறான், ஒரு மனிதன் பார்க்கிறான். இப்ப அல்லாஹ் இந்த இடத்துலயே ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிட்டான். எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் அப்படிங்கிறான். ஆதாம் ஏவாள் என்கிற ஒரு தாய் பிள்ளைகள் தான். நீங்க என்ன மொழி பேசினாலும் சரி, எப்படி கலர்ல நீங்க இருந்தாலும் சரி, நீங்க என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்க பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருந்தாலும் சரி, ஒரு வறுமையான ஒரு கஷ்டமான ஒரு நிலையில இருந்தாலும் சரி, நீங்க எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள். முதல்ல அல்லாஹ் தஆலா சகோதரத்துவத்தை இங்க காட்டுறான். நீங்க எல்லாருமே சகோதரர்கள். அப்ப எப்படி நம்ம மனித நேயம் இல்லாம இருக்க முடியும்? அடுத்தவனுக்கு உதவி செய்யத்தானே வேணும், அடுத்தவனை பார்க்கத்தானே வேணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா இங்க நேரம் சொல்லி காட்டுறத நாங்க பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஹுஜராத் 13வது வசனத்துல ஒரு விஷயத்தை சொல்றான். யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே. எல்லாம் அந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் தஆலா கூப்பிடுறான். ஏ மனிதர்களே அப்படின்னு மனிதர்களை கூப்பிட்டு சொல்றான். இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكرٍ وأنثى, நாம் நிச்சயமாக ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உங்களை ஒட்டுமொத்த மக்களையும் நாம் படைச்சேங்கிறான் அல்லாஹ். ஒரு தாய் தந்தையிலிருந்து தான் நாம் உங்களை படைத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு சொல்றான். வஜஅல்நாக்கும் ஷுஊபன் வகபாயில், உங்களை நாம் கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நாங்கள் ஆக்கினோம் என்கிறான். கிளைகள் கோத்திரங்கள், ஒரு ஆளு பேர்ல வளர்ந்து வந்த இன்னார குடும்பம், இன்னார வம்சம், இது இந்த கிளையார், இந்த கோத்திரத்தார் அப்படின்னு சொல்லி ஷுஊபன் வகபாயில், கிளைகிணர்கள் கோத்திரங்கள் உள்ளவர்களாக உங்களை நாம ஆக்கினோம். எதுக்கு ஆக்கினோம்? லிதஆரஃபு, உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக. அதுல சிறந்த கோத்திரம் சிறந்த கிளை என்று கிடையாது. உங்களை அறிமுகப்படுத்துறதுக்காக வேண்டி, ஒரு விலாசத்துக்காக வேண்டி. நீங்க யாரு, நீங்க யார மகன் அப்படின்னு, நான் இன்னார வம்சம், இந்த வம்சம் அப்படின்னு லேசு அறிமுகப்படுத்துதல் லேசுக்காக வேண்டித்தான் உங்களை கிளையினர்களாகவும் கோத்திரத்தினர்களாகவும் நாங்கள் ஆக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் என்கிறான். நிச்சயமாக உங்களில் சங்கையானவர் சிறந்தவர் யார் தெரியுமா? கிளையில கோத்திரத்துல நிறத்துல நல்லா இருக்கிறவங்களா? உங்களில் சங்கையானவர் அல்லாவை ரொம்ப அஞ்சியவர் அப்படிங்கிறான். சிறந்தவர் எப்படி பார்க்கணும்? காசு பணம் இருக்கிறவன், நல்ல கலர்ஃபுல்லா இருக்கிறவன், ரொம்ப பதவியில் இருக்கிறவன், பெரிய வம்சவழியில் இருக்கிறவனா? அக்ரமக்கும் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிகவும் சங்கையானவர் யார் தெரியுமா? அத்காக்கும், உங்களில் மிகவும் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவன். இன்னல்லாஹ அலீமுன் கபீர், நிச்சயமாக நன்கு அறிந்தவன், எல்லா விஷயத்தையும் பார்ப்பவன் அப்படின்னு சொல்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் சூழ்ந்து கவனிப்பவன், எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த விஷயத்துல ஒரு விளக்கத்தை நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். கோத்திரங்கள் குலங்களாக இருப்பது அது சிறப்புக்காக அல்ல, உங்களில் இறையச்சம் உள்ளவர் தான் சிறந்தவர் அப்படிங்கிறத இந்த திருக்குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லி காட்டுது. இதே மாதிரி அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு மார்க்கத்தை புதுப்பிக்க வந்தவர். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இஸ்லாம் 1400 ஆண்டு காலமாக தானே இருக்குது, நாங்கள் அதுக்கு முன்னே இருந்தவங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க. தப்பான ஒரு விளக்கம். 1400 ஆண்டு காலங்களுக்கு முன்னால்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு திரும்ப எடுத்து மறக்கடிக்கப்பட்டு வழி தவறி போகும்போது நெறிப்படுத்த வந்தவர், புதுப்பிக்க வந்தவர், இறுதி தூதர். அவர் இறுதி தூதர் என்றால் முதல்ல நிறைய தூதர்கள் இருந்திருக்கிறாங்க என்ற அர்த்தம். இஸ்லாம் என்று சொன்னால் ஆதம் நபி படைக்கப்பட்டதிலிருந்து இஸ்லாம் இருக்குது. புதுசாக வந்ததுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க இது 1400 ஆண்டு காலமாக இருக்கிறதானே, அதுக்கு முன்னாலேயே நிறைய மதங்கள் இருந்திருக்கிறோம்பாங்க. எப்பவுமே இஸ்லாம் இருந்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது என்ன செய்யப்படுது, ஒவ்வொரு நபி மூலமாக புதுப்பிக்கப்பட்டது. இறுதி தூதர் என்றால் அதுக்கு பிறகு இனி நபி வர மாட்டாங்க. முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்ய போறாங்க, இந்த மார்க்கத்தை புதுப்பிச்சு தந்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். அது இன்னும் அவருடைய சொற்பொழிவுகள், அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் மக்களிடத்தில் இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு பிறகு இன்னொரு நபி வர தேவையில்லை. கியாமத் நாள் வரைக்கும் அவருடைய வார்த்தைகளை பாதுகாத்து தருவோம் என்று அல்லாஹ் வாக்களித்துட்டான். அப்ப இஸ்லாம் என்பது ஆரம்பம் தொட்டு, உலகம் படைக்கப்பட்டு முதல் மனிதன் படைக்கப்பட்ட தொட்டு இருந்துகிட்டே இருக்குது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல மக்களிடத்துல அரபு மொழி பேசுறவன் சிறப்பா இருந்துச்சு. அவங்கள்ட்ட மற்றவங்க என்ன சொன்னாங்கன்னா அஜமியம்பாங்க, அரபி அஜமி அப்படிம்பாங்க. இப்பவுமே வந்து என்ன செய்வாங்க, சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்க இது அரபி இது அஜமியம்பாங்க. அஜமி என்ன நேரடி அர்த்தம் என்ன தெரியுமா, ஊமான்னு அர்த்தம். அதாவது அரபு தெரிஞ்சவன் தான் பேசக்கூடியவன், மற்றவெல்லாம் ஊமை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகம் தான் அன்றைய காலகட்டத்திலே பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு, அரபி அஜமி. அதே மாதிரி ஹபஷிகள் கருப்பர்களாக நீக்ரோக்காரங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப அந்த கருப்பர்களை வந்து ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்க, தாழ்த்தப்பட்ட மக்களாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காலகட்டத்தில் அந்த மனித நேயத்தை எப்படி கொண்டு வராங்கன்னு சொன்னா, லா ஃபதுல லி அரபியின் அலா அஜமியின், அரபு தெரியாதவர்களை விட அரபு தெரிந்தவருக்கு ஒரு சிறப்பு கிடையாது. வலா லி அஜமியின் அலா அரபியின், அரபு தெரிந்தவர்களுக்கு அரபியர்களை விட ஒரு சிறப்பும் கிடையாது. வலா லி அபியத அலா அஸ்வத், கருப்பனை விட வெள்ளையா இருக்கிறவன் சிறந்தவனும் கிடையாது. வலா லி அஸ்வத அலா அபியம், வெள்ளையனை விட கருப்பனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. இல்லா பி தக்வா, சிறப்பு என்பது இறையச்சத்தை பொறுத்து தாங்கிறாங்க. இதை சொல்லிட்டு சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அன்னாசு மின் ஆதம் வ ஆதம் மின் துராப், மனிதர்கள் எல்லாம் ஆத நபியிலிருந்து வந்தவர்கள் தான். ஆத நபி மண்ணால படைக்கப்பட்டவர் தான், அவ்வளவுதான். அங்க ஒரு சிறப்பும் கிடையாது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், இதை சொல்லிட்டு சொல்றாங்க எல்லா மனிதர்களும் ஆதத்தில் இருந்துதான், ஆதம் மண்ணிலிருந்து தான் அப்படிங்கிறது ஒரு ஹதீஸ்ல வருது. இன்னொரு ஹதீஸ்ல இதை சொல்லிட்டு சொல்றாங்க, உங்களில் சங்கையானவர் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவர் தான், அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட மாதிரி. அப்ப இப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால், மொழிக்கெல்லாம் ஒரு சிறப்பு கிடையாது, நிறத்துக்கெல்லாம் ஒரு சிறப்பு கிடையாது. சிறப்பு என்பது இறைவனை அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான். படைத்த ரப்புக்கு வந்து அஞ்சி நடப்பவர் தான் சிறந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் வசனம் அதை சொல்லி காட்டுது. அப்ப முதல் அடி மனித நேயம் என்றால எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள், ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்தவங்க. அப்ப நமக்குள்ள என்ன கோத்திரங்களங்கள் இருக்குதா, அது அறிமுகத்துக்காக இல்லை, தாரஃபு, உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு லேசுக்கு தான். அது இந்த நாடு என்ன நாடு, இலங்கை அப்படின்னா அந்த நாட்டை பிரிச்சு, மொழியை பிரிச்சு, கோத்திரத்தை பிரிச்சு உங்களை லேசா அறிமுகப்படுத்துறாங்க. அதை வச்சு சிறப்பிரிக்கன்னு நினைச்சிடாதீங்க. அமெரிக்காவில் பிறந்தவன் சிறந்தவன், கனடாவில் பிறந்தவன் பெரிய ஆளு, இந்தியாவில் பிறந்தவன் தாழ்த்தப்பட்டவன் அப்படியெல்லாம் கிடையாது. எங்க பிறந்து எப்படி இருந்தாலும் மனுஷன் தான். என்ன கலர்ல நீ இருந்தாலும் சரி, படித்தவன் படிக்காதவங்கிறது இல்லை, சிறப்பு உங்களுக்கு இறையச்சத்தில் தான் இருக்குங்கிறான். இப்போ பாருங்க, மனித நேயத்தை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி கொண்டு வந்தாங்கன்னு பாருங்க. முஸ்லிம்கள் மிகவும் கண்ணியப்படுத்தக்கூடியது பள்ளிவாசல்ல, அந்த பள்ளிவாசல்லையே மிகவும் கண்ணியப்படுத்துறது கஅபத்துல்லாஹ். அதான் திசை. உலகத்தில் எங்க நாங்கள் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டாலும் நம்ம உடனடியாக அந்த கஅபாவை நோக்கி திரும்பி நின்று தான் நம்ம தொழுவோம். ஹஜ்ஜு கடமை அங்கே தான் நிறைவேற்றப்பட போகுது. அந்த கஅபாவை வலம் வருவோம். ரொம்ப புனிதமான ஒரு இடமாக அந்த கஅபாவை என்ன செய்வோம், நம்ம மதிப்போம். ஆனால் அதை கல்லை வணங்குறது இல்லை, கல்லை வணங்குற அதை கடவுள் என்று யாருமே சொல்றது இல்லை முஸ்லீம்கள். கஅபாங்கிறது ஒரு திசை, அந்த இடத்துல போய் நின்று தொழுவோம். அதில் தொழுதான் நன்மைகள் அதிகமாக இருக்குது. 1க்கு 1,00,000 மடங்கு என்ன செய்யுது, நன்மை இருக்குது. அதுக்காக நம்ம கஅபாவில் போவோம். அந்த கஅபாவை கடவுளை ரொம்ப மதிக்கல, அதனால தான் அதுக்கு மேலே ஏறி நின்று பாங்கு சொல்ல வச்சாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கடவுள் கிடையாது. கடவுள்னா அதுக்கு மேலே ஏறுவாங்களா, கடவுளா சொல்லலை, திசை தான். அந்த இடத்துல நின்று நம்ம அந்த இடத்தை நோக்கி நம்ம அல்லாஹ் வணங்குங்கிறாங்க.
இப்போ பாருங்க, மக்கா வெற்றி கிடைக்குது. அந்த மக்கா கஅபா இருக்கக்கூடிய ஊர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஓரிரை கொள்கையை மக்களுக்கு எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சு பெரிய பிரச்சனையை அந்த ஊரை விட்டு அவர் விரட்டப்பட்டு அவர் மதீனாவுக்கு போய் இருக்கும்போதே யுத்தமும் இல்லை, ரத்தமும் இல்லாமல் அந்த மக்கா தானாக கனிந்து அவங்க கையில் கிடைக்குது. நீங்களே வந்து இந்த அந்த ஆட்சியை பிடிச்சிக்கோங்கன்னா அவங்கக்கிட்ட மக்கள் தார வார்த்து கொடுக்குறாங்க ஆட்சியை, நீங்களே வந்துக்கோங்க. அவங்க பார்க்குறாங்க அவர்களுடைய நேர்மை, அவர்களுடைய ஒற்றுமை, அவர்களுடைய நீதம், அவர்களுடைய அந்த கொள்கை, இதையெல்லாம் பார்த்து தானாகவே சண்டை இல்லாமல் அந்த நாடு திரும்ப கிடைக்குது அவங்களுக்கு. மக்காவுக்குள்ளே வராங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்தால் அவரோடு மார்க்கத்தில் இணைந்து கொண்டவர்கள் ரொம்ப வசதி, அந்த குலத்தில் பெரிய குலத்தவர்கள் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பெரிய கோத்திரத்தை சேர்ந்தவர் அவர் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்லாம் சிறந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அவங்களுடைய குடும்பம்லாம் பெரிய பெரிய குடும்பங்கள், அவங்கெல்லாம் இருக்கிறாங்க அந்த ஊர்வாசிகள். அதே நேரத்தில் அடிமையான ஒருத்தர் இருந்தார், அடிமை, கருப்பு அடிமை, ஹபஷி, கருப்பு நிற அடிமையா இருந்தவர் பிலால் ரலியல்லாஹு தஆலா அடிமையா இருந்தவர். அந்த அன்றைய காலகட்டத்தில் மக்களால் மதிக்கப்படாத ஒருவர். இப்போ மக்கா வெற்றியின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளோ பேர் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகையிலேயே அடிமையா இருந்த ஒரு வேண்டி உரிமை விட்டாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அந்த அடிமையா இருந்த கருப்பு நிறத்தில் இருந்த ஒரு ஹபஷியா இருந்த ரொம்ப வசதி குறைவாக இருந்த அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்கள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காபாக்கு மேலே ஏறி நீங்கள் பாங்கு சொல்லுங்கிறாங்க. நாட்டை கைப்பற்றணும்னு ஒரு பெரிய ஒரு கோத்திரத்தில் ஒரு ஆள் தான் அதில் ஏறி பாங்கு சொல்லணும்னா நம்ம நினைப்போம். அதை மனித நேயத்தை எப்படி கொண்டு வராங்கன்னா, இந்த மக்களிடத்தில் நிற வித்தியாசம், சாதி வித்தியாசம், ஊர் வித்தியாசம் எல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறத அடியோட உடைக்கிறதுக்கு அன்னைக்கு வரைக்கும் அடிமட்டமாக பார்க்கப்பட்ட பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒசத்துறாங்க. காபாக்கு மேலே ஏறி பாங்கு சொல்ல சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ஏறி பாங்கு சொல்றாரு. அவர் வளர்த்து விட்ட சமுதாயம் யாருமே அதை எப்படி அவர் ஏற முடியும்? நாங்கள்லாம் இருக்கிறோம், நாங்கள் பெரிய பதவியில் இருக்கிறோம், நாங்கள் பெரிய வசதியானவங்களா இருக்கிறோம். எவங்களும் எதிர்த்து எந்த பேச்சும் பேசலை. ஏன்னா மனித நேயத்தை உருவாக்கிட்டாங்க, மனித நேயத்தை உருவாக்கிட்டாங்க. அப்படி இந்த உலகத்துக்கு காட்டுறாங்க, இதில் சாதி வேதம், இதில் கருப்பு வெள்ளை ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க, இந்த மனித நேயத்தின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையை ஏற்றி என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. அடுத்தது நாங்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னால், இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ எல்லாம் ஒரு சகோதரர்கள். நீ இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, பௌத்தவனாக இருந்தாலும் சரி, இப்போ மதமே இல்லாமல் கடவுள் கொள்கையே நிராகரிக்கிற ஒரு நாஸ்திகனாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் தான். அப்போ ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள்னா அப்போ ஏன் மதச்சண்டை? நீங்கள் எங்கள் கோயிலுக்கு வர வேண்டியதானே, நாங்கள் உங்கள் பள்ளிக்கு வருவோமே, நீங்கள் ஏன் இதுக்குள்ளெல்லாம் சண்டை பிடிக்கிறீங்க? நாங்கள் செய்த தப்பு என்று ஏன் நீங்கள் சுட்டி காட்டுறீங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. உங்கள் இஸ்லாத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் கள்ள வணங்குறது கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, ஏன் சொல்கிறீங்க? மனிதநேயம் இருந்ததுனால தான் சொல்கிறோம். மனிதநேயம் இருந்ததுனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம், அதை சொல்கிறோம். அதாவது நம்ம ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள், எப்படி இருந்தாலும் நீ ஏதோ ஒரு வகையில் எனக்கு சகோதரன் தான். அப்போ என்னுடைய சகோதரன் நீ படைத்த இறைவனை விட்டு விட்டு ஒரு கல்லையோ மரத்தையோ வணங்கினா நாளைக்கு நீ நரகம் போவேன். எங்கள் நம்பிக்கைப்படி நாங்கள் சொல்கிறோம், நீ நரகம் போய்த்துருவேன். அப்போ ஒன்று காப்பாற்றி ஆகணும். அப்போ தப்பு என்று சுட்டி காட்டணுமா இல்லையா? சுட்டி காட்டுவோம், சண்டை இல்லை. லா இக்ராஹ ஃபித்தீன், லா இக்ராஹ ஃபித்தீன்ங்கிறாங்கண்ணா அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லலாம். இந்த மார்க்கத்தில் தெண்டினே எல்லாம் கிடையாது. பிடிச்சி நீ இதுக்குள்ளே வரத்தான் சொல்லுவாங்க. வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் அப்படியாமாங்க. யார் சொன்னது வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லுவாங்க. சவுதி அரேபியாவோட தேசிய கொடியில் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ட்டு கீழே வாள் இருக்குது. அதாவது இந்த களிமாவை சொல்லி இந்த வாளால் தான் பரப்பினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இலங்கையின் தேசிய கொடியிலையும் தான் சிங்கம் வாழை வச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ வாழை காட்டி பௌத்த மதத்துக்கு எடுத்தாங்கன்னு சொல்லுவோமா? நம்ம தேசிய கொடிங்கிற அவன் உருவாக்கி விட்டாரு. ஏன் அல்லாஹ் அப்படித்தான் தேசிய கொடி இருக்கணும்னு குர்ஆனில் வஹி இறக்கினானா? இலங்கையின் தேசிய கொடியில் தான் வாள் இருக்குதே, சிங்கம் வாழை வச்சுக்கிட்டு இருக்குதே. அப்போ பௌத்த மதம் தீவிரவாதமா அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது. அவன் நாட்டு சின்னமாக அதை வச்சிருக்கிறான். சவுதி அரேபியாவின் தேசிய கொடி லா இலாஹ இல்லல்லாஹ், அது பச்சை கலரில் இருக்கும், அதுக்கு கீழே வாள் இருக்கும். நம்ம ஆட்கள் ஒரு சிலர் பச்சையை பாருங்க, பச்சை கொடி, பச்சையை மதத்தின் சின்னமாக எடுத்துக்கிட்டாங்க. வாழு அப்படியே ஒரு பெரிய இதாக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. அவன் நாட்டு தேசிய கொடி அரசியலுக்காக வச்சுக்கிட்டது. இஸ்லாம் அப்படித்தான் சொன்னதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வாழை வச்ச கொடியை உருவாக்கினாங்களா? அப்படி ஒன்றும் கிடையாது. அந்த நாட்டு அரசாங்கம் அதை அக்ரி பண்ணுது, இதுதான் எங்கள் தேசிய கொடிங்கிறது.
நம்ம நாட்டுக்கு சிங்கம் வாழ வச்சுட்டு இருக்குது. விளங்கிட்டா? இதை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது? இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கங்கிறாங்க. எங்கேயுமே கிடையாது. இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கமே கிடையாது. 500 ஆண்டுகள் அவ்வளவு பெரிய இந்தியாவை இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஆண்டாங்க. முஸ்லிம் ஆட்சியாளர்கள் தான். முஸ்லிம் மன்னர்கள் வந்து நேராங்க கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலம் இந்தியாவை ஆட்சி செய்கிறாங்க. அப்ப முகலாய மன்னர்கள் 500 ஆண்டு காலம் ஆட்சி செய்ததா இருந்தா அங்கு சிறுபான்மையா இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவ்வளவு பெரும்பான்மையை 500 ஆண்டு காலம் ஆட்சி செய்ததா இருந்தா அதுக்குள்ள மக்கள் கிளர்ச்சி வரலையே. ஏன் வரல? அவ்வளவு நீளம் வந்து ஆட்சி நடந்திருக்குது. வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்று சொன்னால் 500 ஆண்டு காலம் என்ன 50 வருஷத்திலேயே அந்த நாட்டை இஸ்லாமிய நாடா மாத்திருக்கலாமே? அவங்க இல்லையே. அவங்க அப்படி மார்க்கல. அந்த முகலாய மன்னர்கள் எல்லாம் அவங்க வந்து என்ன செய்யல, அவங்க பகுதியில் கோயில் கட்டுறதுக்கு நிலத்தையே கொடுத்தாங்க. உங்க மதம் தான், நீங்க பின்பற்றிட்டு போங்க, விரும்பினா இந்த மதத்துக்கு வந்துருங்கிறாங்க. வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் கிடையாது. அதனாலதான் இந்த மார்க்கத்தில் தண்டினி கிடையாது, நிர்பந்தம் கிடையாது. விரும்பினா நாங்க ஏற்றுக்குவோம். ஆனா சொல்றது எங்களுக்கு கடமை. சொல்லத்தானே வேணும். ஒரே தாய் பிள்ளைங்கிறோம், நாம சகோதரத்துவங்கிறோம். அந்த சகோதரத்துவத்தில் நம்ம பெத்த தாய் தகப்பன், நம்ம கூட பிறந்த சகோதரங்கள் நாளைக்கு நரகத்துக்கு போய்த்திடக்கூடாதே. அவங்களும் நம்ம நம்பக்கூடிய அல்லாவை நம்பணும், ஓர் இறைவனை நம்பணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் சொல்றோம் மற்றவங்களுக்கு எங்களுடைய இஸ்லாம் இதுதான், இதைத்தான் நாங்கள் பின்பற்றிட்டு இருக்கிறோங்கிறத நாங்கள் என்ன செய்யறோம், அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். இது தப்பா? அவன் கொள்கையை அடுத்தவனுக்கு எடுத்து வைக்கிறது தப்பா? அது மனித நேயத்தில் தான் நடக்குது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ரஆ மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிரு பியதிஹிங்கிறாங்க. உங்களில் யார் பாவத்தை காண்கிறாரோ அவர் அதை கையால தடுக்கட்டும்ங்கிறாங்க. அவர் அதை கையால தடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. தப்பு நடக்கும்போது நம்ம சுட்டி காட்டுவோம். யாரா இருந்தா எங்க மதத்திலேயே எங்க முஸ்லிம்களுக்குள்ளேயே தப்பு நடக்கும்போது நாங்கள் சுட்டி காட்டுறோமா இல்லையா? டிக்டாக் செய்கிறாங்க பெண்கள், ஹபாயும் போட்டுட்டு பர்தாவும் போட்டுக்கிட்டு டான்ஸ் போடுறாங்க, ஆட்டம் போடுறாங்க. அப்ப நாங்க என்ன செய்வோம்? எங்க சமுதாயத்துக்கு அதை தடுப்போம். இப்படி எல்லாம் செய்யாதீங்கம்மா, மானத்தோட இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், இப்படி ஆட்டம் போடக்கூடாது, இப்படி செய்யாதீங்க அப்படின்னு தடுக்கிறோம். எங்க முஸ்லிம்கள் வந்து என்ன செய்யறாங்க? மது அருந்துறாங்க. நாங்கள் அவங்களுக்கு கடுமையா கண்டிக்கிறோம், கடுமையா கண்டிக்கிறோம். அது கூடாது, தப்பு, அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவோம், இதை நீங்க செய்யாதீங்க. இதனால உங்க உடலும் பாதிக்கப்படுது, உங்க எதிர்காலம் பாதிக்கப்படுது, உங்க சமுதாயம் பாதிக்கப்படுது, உங்க பொண்டாட்டி பிள்ளைகள் நடு ரோட்டுக்கு வராங்க, மறுமையில நீங்க கை செய்தப்பட வேண்டி வரும். அப்ப நாங்க தடுக்கிறோம், மற்றவர்களை நாங்க தடுப்போம். நீங்க ஓருவை கொள்கையை நம்புங்க, இந்த இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சு கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனித நேயத்தை சொல்றவங்க என்ன செய்றாங்க? ஒரு யூத சிறுவன், மாற்று மதத்தில் உள்ள ஒரு சிறுவன், ஒரு நோயாளியாகி மரணப்படுக்கையில் இருக்கிறான். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போறாங்க. அந்த நோயாளியை பார்க்க போறாங்க. எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல போய்த்துறாங்க. போனா விளங்குது மௌத்தாகத்தான் போறான், அவர் நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறது தெரியுது. அப்ப அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தம்பி நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க, இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துடுங்க, உங்களை அல்லாஹ் மறுமையில பெரிய சொர்க்கத்துக்குள்ள தந்துருவான், உங்களை மன்னிச்சிடுவான் அப்படிங்கிறாங்க. நீ தான் மௌத்தாக போற, மதத்துக்குள்ள வந்துரு, கலிமாவை சொல்லிடு, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், சொர்க்கம் தருவான் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நல்ல உபதேசம் பண்றாங்க. அவன் பாப்பா பார்த்துட்டு இருக்கிறான், யூத குழந்தை தான், தகப்பன் யூதன் தான், அவன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னடா நீ இந்த நேரத்தில் வந்து மதம் பேச வந்த, வெளியிறங்கடான்னு சொல்லலை. ஏன்னா அவர் தண்டிக்கல. அவர் போய் அவர் கருத்து சொல்றதேப்பா, அந்த எங்க மார்க்கத்துக்கு வந்துரு, களிம சொல்லிடு அப்படிங்கிறாங்க. அந்த பையன் பாப்பாவை திரும்பி பார்க்கிறான். அவர் வந்து கண்ணால சைக்கிள் செய்யறாரு, பின்பற்று, நீ போய்த்துரு அந்த மதத்துக்கு போ அப்படிங்கிறார். அபுல் காசிமு கட்டுப்பாடு, அபுல் காசிம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சொல்லுவாங்க, கட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரி அவர் கண்ஜாடு செய்யறாரு பாப்பா. அந்த பையன் அவர்த்தையே களிமா சொல்றான், களிமா சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பும்போது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்திலிருந்து அந்த குழந்தையை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி வராங்க. அப்போ ஒரு மனித நேயமா தான் அதை நினைக்கிறாங்க. நான் சொல்லி அவனை காப்பாத்திக்கிறேன். கல்லை வணங்குறான், கல்லை எப்படி நம்மளை படைக்க முடியும், கல் எப்படி நமக்கு ரிசுக்கு தரும், கல் எப்படி நமக்கு சொர்க்கம் தரும், அதே ஒரு படைப்பு தானே. அதுக்கு மேலேயே ஒரு பறவை எச்சு போட்டா அதுக்கு அதை காப்பாற்ற முடியல. அப்ப அல்லாஹ் நம்ம வணங்கணும் அப்படின்ற கொள்கையை நம்ம சொல்றது மனித நேயம்தான். அடுத்தது பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் திருமறையில சூரத்துல் லுக்மான்ல 14வது வசனத்துல சொல்லி காட்டுறான்,
வஸைனல் இன்சான பிவாலிதைஹி. இந்த மனிதனுக்கு நாம் பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நாம் என்ன செய்கிறோம்? நல்லுபதேசம், நல்ல வசியத்தை செய்திருக்கிறோம். பெற்றோர்கள்ட்ட நல்ல முறையில் நடந்துக்கோங்க. ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். அந்த மனிதனின் தாய் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தோடு, பலகீனத்துக்கு மேல் பலகீனத்தோடு அந்த குழந்தையை சுமந்து வைத்திருந்தால், வஃபிசாலுஹா ஃபி ஆமைன், 2 வருஷம் அவனுக்கு தாய்ப்பால் கொடுத்தா, அனிஷ்குர்லி ஒலிவாலிதைக், எனக்கும் உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ நன்றி செலுத்து என்று இந்த மனிதனுக்கு நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்? நசியத்தை செஞ்சுக்கிறோம். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த மனித நேயத்தை எப்படி கொண்டு வரான் பாருங்க. உன் தாய் தந்தைகள்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்க. உன் தாய் என்பவள் ரொம்ப ஒரு சிரமத்துக்கு மேலே சிரமத்தோடு உன்னை வகுத்தில் வச்சு சுமந்திருந்தா, அது மாதிரி பிரசவத்தில் ரொம்ப வலியை தாங்கினா, 2 வருஷம் உனக்கு தாய்ப்பால் தந்திருக்கிறா, அதனால எனக்கும் உன் பெற்றோர்களுக்கு நீ நன்றி செலுத்து. படைச்சவன்னா கஷ்டப்பட்டது உன் தாயும் தந்தையும், அதுக்கு நன்றி செலுத்து அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, இலையல் மசீர், நீங்க எல்லாருமே என்னிடமே மீண்டு வருவீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுறான். அப்ப உன் பெற்றோர்களுக்கு நீ நன்றி செலுத்து, அவர்கள்ட்ட நல்ல முறையில் நடந்துக்க. அடுத்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, சூரத்துல் லுக்மான்ல 15வது வசனம். வஇன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்ம். அதாவது நீ எது பற்றி அறிவு ஆதாரம் பெற்றிருக்க முடியாத ஒரு நிலையில், உனக்கு தெளிவில்லாத ஒரு நிலையில எனக்கு இணை வைக்கும்படி உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை தண்டித்தால், அப்ப அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய முஸ்லிம் இல்லாதவர்களாக உன் பெற்றோர்கள் இருந்தாலும் அவர்கள்ட்ட நீ நல்ல முறையில் நடந்துக்க. அண்ணா அவங்க சுமந்தவங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, எனக்கு இணை வைக்கிறவன் எனக்கு எதிரி, என்னை நம்பாதவன் எனக்கு எதிரி. ஆனா உனக்கு அது தாயும் தந்தையும் தான், எனக்கு தான் அவன் எதிரி, உனக்கு அவன் தாயும் தந்தையும் தான். அந்த தாய் தந்தையிட்ட நல்ல முறையில் நடந்துக்க. இந்த விஷயத்துல மட்டும் கட்டுப்பட்டுறாது. எனக்கு இணை வைக்கிற விஷயத்துல அவங்க உன்னை தண்டித்தால் ஃபலா துத்இஹுமா, அந்த விஷயத்துல அந்த 2 பேருக்கும் என்ன செய்யாத? கட்டுப்படாத. அதாவது அவங்க சொல்றாங்கன்னு நீ சிலையை வணங்காத. ஆனால் வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, இந்த உலக விவகாரங்களில் நல்ல விஷயமா நல்ல முறையோடு அவர்களிடம் நீங்கள் நடந்து கொள்ளுங்கிறான். உன் பெற்றோர் தாய் தகப்பனா இருந்தாலும், அவங்க எனக்கு இணை வைக்கிறவங்களாக இருந்தாலும் நான் அவங்களை பார்த்துக்கிறேன். உன்னை பெற்றவங்க அவங்க, நீ அவங்கள பின்பற்றி இணை வைக்கிறதுக்கு தண்டிச்சா பின்பற்ற வேண்டாம். மற்ற விஷயத்துல நல்லா நடந்துக்க, கொடுக்கல் வாங்கலாம் சரியா செஞ்சுக்க, அவங்களுக்கு சாப்பாடு வேண்டி கொடு, அவங்களுக்கு நோய் வந்தா போய் பாரு, நல்ல முறையில் நீ நல்லா நடந்துக்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு சொல்றான். இப்ப வழிகாட்டுதலுக்கு தாய் தந்தை மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மாதிரி அவங்க இல்ல. அப்ப அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லலாம், வத்தபி சபீல மன் அனாப இலை, இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளு, நீ எனது பக்கம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களை பின்பற்று. அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய நல்லவர்கள் இருக்கிறாங்களே அவர்களை நீ பின்பற்று. சும்மா இளைய மர்ஜிஉக்கும், எல்லோரும் என்னிடம் தான் திரும்பி வருவீங்க. ஃபஉனபியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்ததை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லுவேன் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சொல்லி காட்டுறான். அப்ப அந்த மனித நேயத்துல எப்படி எந்த கட்டத்தில் அல்லாஹ் தஆலா நேயத்தை சொல்றான்னு சொன்னா, இணை வைக்கக்கூடியவராக இருந்தா நான் அவங்களை தூக்கி நரகத்தில் போடுங்கிறாங்களா, அதை நான் பார்த்துக்கிறேன். உன் பெற்றோர்கள் அவங்க உன்னை சுமந்தவங்க, நல்லா நடந்துக்க. இணை வைக்கிற விஷயத்துல நீ கட்டுப்பட வேணாம். அப்ப நீ என் பக்கம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நல்லவர்களை பின்பற்று. ஆனா உன் பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்துக்க. உலக விஷயத்துல நீ என்ன செய்வ? சாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, இந்த உலகத்துல நல்ல விஷயங்களில் அந்த 2 பேரோடு நல்லா தோழமை வச்சுக்கோங்கிற. உடுப்பு வேண்டி கொடு, உணவு வேண்டி கொடு, நல்லா பேசு, போய் பாரு, நோய் விசாரி, நல்லா கவனிச்சுக்கோ. இப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான். இதை விட வேற என்ன மனிதநேயம் வேணும்? அப்ப மதங்களுக்கு இடையில ஒரு நல்ல ஒற்றுமையைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருது. ஆனா நம்ம மதத்தை சொல்லுவோம். நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க இந்த உடன்படிக்கைக்கு வந்தாங்க. ஒரு நல்லிணக்கத்துக்கு வருவோம். கொஞ்ச நாளைக்கு நீங்க எங்க கோயிலுக்கு வாங்க, கொஞ்ச நாளைக்கு நாங்க உங்க பள்ளிக்கு வரோம், அப்படி செஞ்சுக்கொண்டு கூட்டா வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. சமாதானம் ஆயிடுவோம், நீங்களும் இங்கே வாங்க, நாங்களும் அங்கே வரோம். அதே நேரத்தில் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிற எங்களுக்கு தனியாக ஒரு மதிப்புக்கு தரணும். அடிமைகளாக ஏழைகளாக இருக்கிறவங்களும் எங்களோட சேர்த்துக்கக்கூடாது, நாங்கள் தனியாக வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன இறக்குறான், அடுத்த வசனத்தை இறக்குறான். என்ன அது? உயர்ந்தவன் சார்ந்தவன்,
நாங்கள்லாம் தனியாக வரணும், எங்களோட பக்கத்தில் தொழுகையில் அடிமையெல்லாம் பக்கத்தில் நிற்கக்கூடாது, தாழ்த்தப்பட்டவெல்லாம் பக்கத்தில் நிற்கக்கூடாது, நாங்கள் தனி சப்பாக நிற்கணும், நாங்கள் முன்னுக்கு நிற்கணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை கொண்டாங்க. அப்போ நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, நான் வணங்குவதை நீங்கள் வணங்க மாட்டீர்கள், நீங்கள் வணங்குறத நான் ஒரு நாளும் வணங்க போகிறதில்ல, லக்கும் தீனியக்கும் வலியதீன், நீங்கள் உங்கள் கொள்கையை பின்பற்றிக்கோங்க, நான் என்னுடைய கொள்கையில் இருக்கிறேங்கிறேன். விளங்கிட்டா? அதான் மனிதநேயம். மனிதநேயம் என்றால் மதத்தை மாறி மாறி பின்பற்றதில்லை, நான் என்னுடைய மதத்தில் உறுதியாக தான் இருப்பேன், இருந்துக்கிட்டு என்னுடைய மார்க்கத்தை உனக்கு நான் சொல்லுவேன், திணிக்க மாட்டேன், சொல்லுவேன். அது கூட மனிதநேயம் தான், என்ன உன்னை காப்பாற்றணும் நான். அதான் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய மனிதநேயத்தை வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் திணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திணிக்கவே இல்லை, திணிக்கவே இல்லை, யாருக்கும் நம்ம அப்படி சொல்லலை. அவங்களா வந்து பாடிப்பாங்க, நிம்மதியை தேடுவாங்க. இங்கே தான் இருக்கு வந்து நிறைய பேர் சினிமா நடிகைகள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, பெரிய பொப்பிசை பாடகர்கள் வந்திருக்கிறாங்க, உலகத்தில் உள்ள பெரிய பெரிய வசதியானவெல்லாம் வாழ்ந்து அனுபவித்து பார்க்கலாம், ஒன்றுமே நிம்மதியை காணோன்னு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் சாறை சாறையாக இணைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் கத்தி முனையில் எடுக்கவும் இல்லை, மிரட்டி எடுக்கவும் இல்லை, அவங்களா வந்து சேர்ந்துக்கிறாங்க. எனவே இஸ்லாம் என்பது ஒரு மனிதன்